அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் காஜா. காயல்பட்டினத்திலிருந்து இந்த கேள்வியை கேட்கிறேன். ஆண்களுக்கு இளம் வயதில் கல்யாணம் முடிக்கக்கூடிய பருவத்தில் தலைமுடி உதிர்ந்து வழுக்கையாகிவிடுகிறது. அவர்கள் செயற்கை முடி அணியலாமா? தலையில ஆண்களுக்கு பெரும்பாலும் வழுக்கை விடுகிறது. பெண்களுக்கு அந்த மாதிரி வழுக்கை வர்றது இல்லை. ஒன்று வருதான்னு தெரியல, பெரும்பாலும் நம்ம பார்க்க முடியல. அப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்த பிறகு என்ன செய்யுது, அவங்களுக்கு வழுக்கை ஒரு 40க்கு மேலே போயிட்டாங்கன்னா தலையில் வழுக்கை விழுந்து விடுகிறது. இந்த வழுக்கை விழும்பொழுது அந்த வயசில் வழுக்கை விழுந்தால் அவங்கள பாதிக்காது. சரி, வயசுடைய அடையாளம் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இளம் வயசுலேயே 20 வயசுல வழுக்கை விழுதுது. இந்த மாதிரி வழுக்கை விழுந்துன்னு சொன்னால் அது முதுமையுடைய அடையாளம் கிடையாது. ஏன்னா ஒரு முதுமை இல்லை. ஆனால் அதை பார்த்தா என்னவா தெரியும், வயசான வழக்கெல்லாம் விழுந்துருச்சு, அதனால ஒரு 50 வயசு இருக்கும் என்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருப்பார்கள். அதுக்கு தான் அவர் கேட்கிறார். அதாவது இளம் வயதிலேயே வழுக்கன்னு விழுந்துருச்சுன்னு சொன்னா அதை சரி செஞ்சுக்கலாமா? பொதுவாக இந்த ஒட்டு முடி வைக்கிறது இதுக்கெல்லாம் நமக்கு தடை இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இந்த வழுக்கைன்னு வந்துருச்சுன்னு சொன்னா, வயசான இடத்துல வழுக்க வந்தா அது ஒரு எடுத்துட்டு போயிடலாம். சரி, எல்லாம் அப்படி ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தி இருக்கிறான், முதுமைக்குன்னு அதுக்குரிய மாற்றங்கள் வரத்தானே செய்யும், அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இதுக்கு பல விஷயங்கள் வேற பாதிக்கும். நீங்க ஒரு முடி விஷயம்னு நினைக்க கூடாது. 20 வயசுல வழுக்க விழுந்துருச்சுன்னு சொன்னா அவனை முதல்ல இல்லற வாழ்க்கைக்கு ஒரு மனைவி கிடைக்க மாட்டான். ஏன்னு கேட்டா, அவள் வயசு கம்மின்னு தெரிஞ்சா கூட 4 இடத்துக்கு அந்த கணவனோட போகும் பொழுது இந்த கிழவனை என் கல்யாணம் பண்ணுன்னு கேட்பாங்க. அப்படி நினைத்து கொண்டே நிறைய பேர் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இளைஞர்னு தெரிஞ்சா கூட அப்ப அது ஒரு நோய் என்று ஊனம்னு விளங்குறது. இளம் வயசுல வரக்கூடிய வழுக்கை என்பது அது ஒரு ஊனம். ஊனம்னா என்ன? குறைபாடு என்ற குறைபாடா அது அந்த வயதுக்குள்ள ஒரு இயற்கையானதான் நம்ம பார்க்கணும். அப்ப குறைபாடு என்று வந்துருச்சுன்னு சொன்னா எல்லா குறைபாடையும் நம்ம சரி செய்யத்தானே செய்கிறோம். ஒரு மனிதனுக்கு 5 விரலுக்கு மேல 6 விரல் இருக்கு. 6 விரல்ங்கிறது குறைபாடு. எல்லாருக்கும் 5 விரல் தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒருத்தனுடைய விரல் வந்துச்சுன்னு சொன்னா அப்ப உறுப்பை வெட்டுனா சிதைச்சாண்டு வருமா? அவன் ஏன் சிதைக்கிறான்? எல்லாருக்கும் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாம எனக்கு மட்டும் இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யுது, அப்படி செய்யறது. அதே மாதிரி சில பேருக்கு என்ன செய்யணும், அந்த பங்கரன்னு சொன்னா மூக்கு இருக்காது, பார்க்கவே அருவருப்பா இருக்கும். மூக்கு என்பது மூக்குல இந்த ஓட்டை எல்லாம் மறைச்சு இப்படி வச்சிருக்கிறான். அதனால நம்ம பார்க்கறதுக்கு ஒரு இதா இருக்குது. அறுத்து விட்டான்னு வைங்க, நேரம் ஓட்டணுமா, அதுவே பேய் படத்தெல்லாம் காட்டுறாங்கல்ல, அது மாதிரி பயமா போயிடும். அப்ப அந்த மாதிரி ஒருத்தர் பங்கரையா இருந்தாருன்னு வைங்க, அவர் வெளியில் நடமாடுவது போக்குவரத்துலாம் கஷ்டமா இருக்கும். இந்த பங்கரையா இருந்த அல்லாஹ் படைச்ச படைப்புன்னு இருப்பதா, அல்லது இது ஒரு ஊனமா? ஊனம் எப்படி முடிவு பண்றது? அவனுக்கே இருந்துட்டு இல்லாம போனாலும் ஊனம் தான். ஊர் உலகத்துல எல்லாம் எல்லாருக்கும் எப்படி இருக்குதோ அப்படி இல்லாம இருந்தாலும் ஊனம் தான். எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, எல்லாரும் அதிகமான ஒரு கணிசமான மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி இருந்தா தான் அது எதார்த்தம்னு அர்த்தம். அது இல்லாம வித்தியாசமான முறையில செஞ்சோம்னா இவனுக்கு ஊனம். சில பேர் பல்லு நட்டிக்கிட்டு இருக்கும். அந்த பல்ல இருக்கும்போது அவங்க சிரிச்சாலும் நல்லா இருக்காது. எப்படியே பிறக்கும் போது வந்துட்டாங்கன்னு வைங்க, இந்த பல்ல தீட்டுவது சிறுசாக்குறதுக்கெல்லாம் தடை தனியா இருக்கிறது. அதெல்லாம் இருக்கு. நல்லா இருக்கிற பல்ல போட்டு செய்யறது. இது என்னன்னு கேட்டா, அந்த பல்லு ஒரு மாதிரியா இழுத்துக்கிட்டு வரும்போது குழந்தைகளுக்கு கூட பல்லு முளைக்கும் போது தள்ளிக்கிட்டு முளைக்கும். அது சிறு வயசுல நீங்க சரி பண்ணீங்கன்னா கம்பி போட்டு வளைச்சி அந்த இப்படி நேராக பார்க்கறதுக்கு வர்ற மாதிரி செய்வாங்க. இது அந்த பல்லை சிதைக்கிறார்கள் வருது, அதுல அடங்குமா? இது அடங்காது. ஏன்னு கேட்டா எல்லாருக்கும் இருக்க வேண்டிய மாதிரி அவருக்கு இல்லை. அதுல ஒரு டிஃபரெண்டா ஒரு பலவீனமா ஒரு குறைபாடோட இருக்குது. அப்ப எல்லா குறைபாடும் தான். எந்த ஒரு குறைபாடு எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த குறைபாடு என்பது முதுமையினால் ஏற்படுகிற இயற்கையான குறைபாடா அல்லது இவனுக்கு மட்டும் வந்திருக்கிற குறைபாடா என்று பார்க்கணும். இவனுக்கு மட்டும்தான் அது வந்திருக்குன்னு சொன்னா இது ஒரு ஊனம். எப்படி கண் இல்லாம இருக்குதோ, மூக்கு இல்லாம இருக்குதோ, கை இல்லாம இருக்குதோ, அது மாதிரி ஒரு ஊனம் தான் இந்த முடி இல்லாம இருப்பது என்பதும். ஏன்னாட்டா அப்படித்தான் மக்கள் பாக்குறாங்க ஊனத்தை, முடி இல்லாட்டி. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அவர் இந்த நவீன காலத்து முறையை பயன்படுத்தி அந்த வழுக்கைக்காக வேண்டி சிகிச்சை செய்தாரையானால் அவர் ஒட்டு முடி வைத்தார் என்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாக மாட்டார். ஏன்னு கேட்டா அவர் ஊனத்தை தான் சரி பண்ணுகிறார். ஊனமா இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இது கூடாதுன்னு சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க செய்யக்கூடாதுன்னு வந்துடணும். அல்ல, என்ன மாதிரி ஒருத்தர் வாய் பேசாம இருப்பான், அவனை வாய் பேச வைக்கிறதுக்காக எவ்வளவு நம்ம சிகிச்சை எல்லாம் பண்ணுவோம். காதுல குளறுபடம் இருக்கும், பார்க்க நல்லா இருக்காது, அந்த காதை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவோம். இப்படி பல விஷயங்கள் அவனுக்கு
நல்லபடியா இருந்து சேதம் அடைஞ்சாலும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவாங்க. பிறக்கும் போதே கொஞ்சம் ஒரு வித்தியாசமா இருக்குன்னு சொன்னா அப்ப அதுக்கு ஒரு உரிய நவீன காலத்தில் சிகிச்சை இருக்கும் என்றால் அதை சிகிச்சையாகத்தான் அதை எடுத்துக்கொள்ளணுமே தவிர இவன் வந்து அந்த முதுமையை மறைக்கிறதுக்காக வேண்டி மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி அவன் இந்த மாதிரி வழுக்கையை முடியாக்கிக்கிட்டான்னு சொல்ல முடியாது. அதனால நீங்க அந்த அந்த இந்த நிலையில இருக்காரு இல்லையா, அவர் நிலையிலிருந்து இதை பார்க்கணும். நீங்க சும்மா 10 சொல்லிட்டு போயிடலாம். அவன் நிலையிலிருந்து பார்த்தா ஒரு 6 வரல இருந்தா கூட அவனுக்கு பரவாயில்லை போல இருக்கு, அதை மறைச்சிக்கிற முடியும். தலையில வழுக்க இருந்துச்சுன்னா அவனால அதனுடைய பாதிப்பு அவனுக்கு தான் தெரியும். அவனுக்கு இல்லற வாழ்க்கை அதான, குடும்ப வாழ்க்கை அதான முக்கியமானது. அதுவே ஒரு சரியான முறையில் அமையாது என்று சொல்லும் பொழுது அது அதான் பாதிப்பு. அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் வரக்கூடிய நேரத்துல மருத்துவமாக கருதி என்ன செய்யலாம், அந்த மாதிரி இளமையில அது மாதிரி இளமையிலே பிறகு நரைச்சி போறது 10 வயசுல முடியலாம் வெள்ளையா போயிடும். அப்ப அந்த 10 வயசு உள்ளவனுக்கு அந்த வெள்ளையா இருக்கிறது என்பது இயற்கையா வந்ததா அல்லது ஒரு நோயா, ஏதோ ஒரு ஹார்மோனுடைய குறைபாடுனால வருதான்னா அது மாதிரி குறைபாடுனால வருது. அப்ப குறைபாடுனால வருதுன்னு சொன்னா அந்த ஹார்மோனை அதிகரிச்சு மறுபடியும் நல்ல முடி முளைக்க முடிஞ்சாலும் முளைச்சிக்கலாம், அல்லது அது முளைக்காது இப்படிதான் இருக்கும் என்று சொன்னீர்களேயானால் அது அந்த கருப்பு சாயை தடிச்சு மாற்றி எல்லாரும் மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது 10 வயசுக்காரன் மற்ற 10 வயசுக்காரன் எப்படி இருக்கிறானோ அந்த மாதிரி இருப்பானே தவிர இவன் தன்னை மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையை செட்டிங் பண்ணிட்டான் அப்படின்னு அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால இளம் வழுக்கை, இளம் நரை இதெல்லாம் ஊனத்தில் எடுத்துக்கொள்ளணும். அது ஒரு குறைபாடு. எந்த குறைபாடையும் நம்ம சரி செய்யலாம். பல்லு வாய் இப்படி போயிட்டு கோணிக்கிட்டு போயிருக்குது, சில பேர் வாய் இப்படி கோணலா இருக்கும். நல்லா படைச்சது அப்படித்தான் நம்மையா இருக்கணும். கோணல் என்பது எல்லாருக்கும் இல்லை, எனக்கு மட்டும் தானே இருக்கு. எல்லாரும் கோணலா இருந்தாங்கன்னா நல்லா அப்படிதான் படைச்சிருக்கான்னு எடுத்துக்கலாம். எல்லாரும் நல்ல வாயா இருக்கும், ஏன் வாய் மட்டும் இப்படி எடுத்துட்டு போச்சுன்னு சொன்னா அப்ப நானும் மற்றவங்க மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அப்ப அது சீர் செய்யற விஷயம். இந்த குறைபாடுகளோட நல்லா படைப்பது எதுக்குன்னு கேட்டா அதை பத்தி ஆய்வு செஞ்சு மனிதன் அறிவை வளர்த்து சீர் செய்யற ஒரு கல்வியை கத்துக்குவாங்கிறதுக்கு தான் நல்லா செஞ்சிருக்கிறான். அதனால அந்த மாதிரி உள்ள குறைபாடுகளை இயற்கையா உள்ளதா நீங்க பாருங்க. குறைபாடுனால ஒன்று வந்திருக்கும் என்று சொன்னால் அது இயற்கையா உள்ளதுக்கு சொன்ன சட்டத்தை அது பொருத்தக்கூடாது. அந்த வகையில் என்ன செய்யணும், நம்ம இளம் வயசுல வழுக்கை விழுந்தால் அதுக்கு எந்த வகையான சிகிச்சை நீங்கள் செஞ்சாலும் அந்த ஒட்டுமொழியுடைய ஒரு மெட்ரோ அதுல வரவே வராது. அதே மாதிரி இளம் வயதுல அதுல புரிஞ்சுக்கணும்.